நமச்சிவாய். ஜெய் வர அன்பு பக்தர்களே, 2026 பிறந்துடுச்சு. நிறைய ராசி பலன்கள்லாம் பார்த்துட்டோம். 26 எப்படி இருக்க போது, இந்த சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி 3 கம்பைன் பண்ணி ஒரு ராசி பலனாக பார்த்துட்டோம். இது போக மாதாந்திர ராசி பலன்கள்லாம் பார்த்தோம். அப்போது எல்லா ராசி பலன் பார்த்தாலுமே கூட அதை தாண்டி ஏதோ ஒரு ரகசியம் இருக்குது. நிறைய பேர் சொல்லுவாங்க, எல்லாமே நெருங்கி வருது சார் சாமி, எல்லாமே கைகூடி வருது, ஜெயிக்கிற மாதிரி வருது. பட் ஏதோ ஒரு சின்ன பாயிண்ட், அந்த பாயிண்டில் தான் நம்ம தோற்று போகிறோம். அது கடைசியில் நடக்காமல் போயிடுது, மிக ஏமாற்றத்தை அது கொடுக்குது அப்படின்னு சொல்வதுண்டு. அப்போ இதெல்லாம் இது எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஏதேனும் ஒரு இறை வழிபாடாக இருக்கலாம். ஒரு கோவிலுக்கு ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் அல்லது ஒரு குறிப்பிட்ட திதியில் அல்லது ஒரு குறிப்பிட்ட கரணத்தில் நாமயோகமாக இருக்கலாம். மெயினாக நட்சத்திரங்கள், அதுவும் சாரநாதனை அடிப்படையாக கொண்டு வரக்கூடிய நட்சத்திரங்கள். அப்படி இல்லைன்னா உங்கள் ஜென்ம நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்துக்கு எந்த மாதிரியான கோவிலுக்கு போனால் நீங்கள் ஜெயிக்கலாம். உங்கள் குறிப்பிட்ட நட்சத்திரத்துக்கு எந்த மாதிரியான கோவிலுக்கு போனால் ஜெயிக்கலாம். இது இந்த 26க்கு மட்டும்தான் பொருந்தும், 2026க்கு மட்டும்தான். ஸோ ஒரு அர்ஜென்ட்டாக இருக்கீங்க, எனக்கு இம்மீடியட் ஒரு ரிலீஃப் வேணும், நான் உடனே ஜெயிக்கணும், எனக்கு டைம் இல்லை சார், நான் இம்மீடியட்டாக எனக்கு அடுத்த மாதம் எனக்கு ஹியரிங் வருது, அடுத்த மாதம் நான் இந்த ஜாபை போகுது, அடுத்த மாதம் நான் ஜாபில் ஜாயின் பண்ணி ஆகணும். ஸோ ஒரு அர்ஜென்ட்டில் இருக்கீங்க, நான் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி ஆகணும், பையனை படிக்க வச்சே ஆகணும், பசங்களை படிக்க வைக்கணும், கமிட்மெண்ட் இருக்குது. இப்போ ஏதோ ஒரு அர்ஜென்சி, இல்லைன்னா எனக்கு இம்மீடியட் என் மனைவி வந்தே ஆகணும், ஃபேமிலி ஒன்று சேரணும், அல்லது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, ஒரு பிளாக் மேஜிக் இருக்குது, ப்ராப்ளம் தாங்க முடியல, ஏதோ சம்திங் தாங்க. அன்றைக்கெல்லாம் ஒரு அம்மா ஃபோன் பண்ணுறாங்க, சார் நான் ஒரு கோவிலுக்கு போயிருந்தேன், இந்த மாதிரி கோவிலுக்கு போகும்போது அங்கே ஒருத்தர் சொல்கிறாங்க, யாரோ ஒரு சாம்பல் எட்டுன்னு உங்கள் வீட்டில் தளிச்சு விட்டுட்டாங்க, அந்த மாதிரி அந்த துஷ்ட சக்தி மாதிரியான ஒரு சாம்பல் நம்ம வீட்டில் இருக்கான் சார், என்ன பண்ணணும், நாங்கள் என்ன மாதிரியான வழிபாடு செய்யணும்னு கேட்குறாங்க. அப்போது நேரங்காலம் ஒருத்தருக்கு சரியில்லை அப்படின்னாக்கா அவங்களுக்கு எல்லா பயமும் தொற்றிக்கொள்ளும், பார்க்குறதெல்லாம் அவங்களுக்கு பயமாக தான் இருக்கும். இதனால தான் இது நடந்ததோ நம்புற மாதிரியே இருக்கும். அப்போ இவ்வளோ கஷ்டங்கள், உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கலாம், குடும்ப கஷ்டமாக இருக்கலாம், அடுத்தடுத்து பிளாக் ஆகிட்டே வருது, ஒன்று பிளாக் ஆகிட்டே வரும். ஒரு வருமானமாக சில பேர் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, இன்வெஸ்ட் பண்ணதில் நம்பிக்கையோடு பண்ணுவாங்க, ட்ரேடிங்கில் போடுவாங்க, ஷேர் மார்க்கெட்டில் போடுவாங்க, ஜுவல்லில் போடுவாங்க, கோல்டில் போடுவாங்க, சில்வரில் போடுவாங்க. இவங்க போடுற நேரம் போய் லாக் ஆகிடும், இல்லை ரேட் குறைஞ்சிரும். அப்போ உலகத்துக்கெல்லாம் நேரம் நல்லா இருக்குது, குறிப்பிட்ட நமக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம், எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம்? அப்போ உங்களுக்கு உங்கள் கஷ்டம் நீங்க வேண்டுமா? ஒரு சில ரகசியங்களை சொல்கிறேன். குறிப்பிட்ட உங்க நட்சத்திரம், உங்க பிறப்பு நட்சத்திரம் எதுவோ, உங்க பிறப்பு நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டு யாரோட நீங்க சேரலாம், யாரெல்லாம் உங்களுக்கு ஃப்ரெண்டா இருப்பாங்க, யாரெல்லாம் உங்களுக்கு எனிமியா இருப்பாங்க, அல்லது ஆண்கள் எப்படி இருப்பாங்க, பெண்கள் எப்படி இருப்பாங்க, அதே போல் யாரோட நீங்கள் அதிகமாக ஃபேவரபுளாக பழகலாம், நம்பலாம், இல்லை நம்பலாமா நம்பக்கூடாதா, இது போன்ற ரகசியங்களை ஒரு நட்சத்திரத்துக்கும் சொல்ல போகிறோம். அதே போல் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம், இந்த வருஷம் நீங்கள் எந்த கோவிலுக்கு போகணும், எந்த நட்சத்திரத்தில் போகணும், அதே போல் அங்கே போய் என்ன செய்யணும், இதையெல்லாம் தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். குறிப்பாக நீங்கள் எந்த கோவிலுக்கு போனாலும் சரி, பரிகாரம் ஒன்று தான். எந்த கோவிலுக்கு போனாலும் அந்த முடிஞ்சால் அந்த கோவிலில் சாமிக்கு ஒரு அபிஷேகம் பண்ணுங்க, சகஸ்ரநாம அர்ச்சனைன்னு சொல்லுங்கள். அந்த கோவிலில் சகஸ்ரநாமம் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வேர்ல்டு வைடு உலகம் முழுவதும் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி தான், உங்களுக்கு அந்த அர்ச்சனை அபிஷேகம் நம்ம சார்பில் உங்களுக்கு செய்து தரப்படும். கீழே உள்ள நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. தேவை இருந்தாலும் எங்களுக்கே தெரியும், நாங்களே பார்த்துக்கிறோம்னா தாராளமாக செய்யுங்க. உங்களுக்கு உதவி வேண்டுமெனில் இன்னும் நம்மளுடைய கிளைண்ட்ஸுக்காக, பக்தர்களுக்காக அந்த அபிஷேகம், சகஸ்ரநாமம், அந்த பரிகாரம் செஞ்சு கொடுக்குறோம், ஃபோட்டோவும் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். அப்போது எந்த கோவிலுக்கு போனாலும் பரிகாரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நட்சத்திர பரிகாரம் இதுதான். எந்த கோவில் உங்களுக்கு விழுதோ அந்த கோவிலுக்கு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் நீங்கள் போகணும்.
அங்கே போயிட்டு சாமிக்கு ஒரு அபிஷேகம் பண்ணி 27 தீபம் ஏற்றி, அது எந்த எண்ணெய் அப்படிங்கிறது ஒரு நட்சத்திரத்துக்கு உள்ளே சொல்லுவேன், எந்த 27 தீபம் ஏற்றி ஒரு அபிஷேகம் செய்து சகஸ்ரநாம அர்ச்சனை செய்து 27 முறை வலம் வந்து நமஸ்கரித்து ஒரு அன்னதானம் பண்ணிட்டு வரணும். இதை செஞ்சீங்கன்னாக்கா மேபி நீங்கள் சொல்லக்கூடிய அந்த 1% தடைகள் விலகலாம். முயற்சி பண்ணி பாருங்கள். உங்கள் நட்சத்திரம் என்னங்கிறத பார்க்கலாம் வாருங்கள். அவிட்டம். அவிட்டம் ஒரு நட்சத்திரம், ஒரு வீட்டில் ஒரு அவிட்டம் இருக்குன்னா, அவிட்டம் கூட பாருங்கள் உடைப்பட்ட நட்சத்திரம் தான் அது. மிருகசீரிஷம் போல, சித்திரையை போல. அவிட்டம் முதல் 2 பாதங்கள் மகர ராசிக்கும், அவிட்டத்தில் கடைசி 2 பாதங்கள் கும்பத்துக்கும் போயிடும். இந்த அவிட்டம் மகரம் இருக்கே, முதல்ல கஷ்டப்படும், அப்புறம் நல்லா பிரகாசமாக ஒளி வீச தொடங்கும். கும்பம் அவிட்டம் வந்து இளமை பருவம் சிறப்பாக இருக்கும், அங்கே வாலிப பருவத்தில் சிரமங்கள் அதிகமானதாக இருக்கும். அப்போ இது முற்பகுதி கஷ்டம், அது பிற்பகுதி கஷ்டம். இது அவிட்டத்துக்கு இருக்கக்கூடிய கிரக நிலை, ஒரு சாபம்னு வச்சுக்கோங்க, இயற்கை அப்படி வச்சுப்போம், இயற்கை நிலை. இந்த அவிட்டத்தில் நீங்கள் பிறந்திருந்தால் நிச்சயமா ஒரு வளர்ச்சி அதிகமானதாக இருக்கும். நிறைய இந்த அவிட்டத்தில் இபி செக்டரில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, டெக்னிக்கல் சைடு, ஹார்ட்வேர்ஸில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, சாஃப்ட்வேர் இல்லாமல் ஹார்ட்வேர்ஸ் புரியுதுங்களா, அதுதான் ஆட்டோமொபைல் அந்த மாதிரி சொன்னேன். இபி செக்டர்ஸ், ட்ரிபிள் இ படித்தவங்க, இசிஇ படித்தவங்க, இன்ஜினியர்ஸ் படித்தவங்க, அது போக ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி படித்தவங்க, ரிசர்ச் பண்ணவங்க, டிசைனர்ஸ் நிறைய அந்த அவிட்டம் இதுக்கெல்லாம் ரொம்ப. அதே போல் ஆடிட்டர்ஸ், இவங்க ரொம்ப ஆடிட்டர்ஸ், மேக்ஸ் நல்லா வரும். அதே போல் டாக்டர்ஸ், அதுவும் நிறைய டாக்டர்ஸ் நம்ம பார்க்குறோம் அவிட்டத்தில். அதே போல் ஹோட்டல் இண்டஸ்ட்ரி நிறைய பார்க்கலாம். நெருப்பு சம்மந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடாது, அதுதான் இபி செக்டர்னு சொன்னேன். ஸோ இது இல்லாமல் நெருப்பு சம்மந்தப்பட்டது, வெல்டிங் ஆகட்டும், சின்ன சின்ன தொழில்கள், அதுவும் டெக்னிக்கல் தானே. ஸோ ஹோட்டல் இண்டஸ்ட்ரி, இன்னும் நெருப்பு எங்கெல்லாம் வரும் கனெக்ட் ஆகும்னு பாருங்கள், அது அந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவர்கள். அப்போ அவிட்டம் வந்து அதிர்ஷ்டம். அப்பேற்பட்ட இந்த அதிர்ஷ்ட அவிட்ட நட்சத்திர அன்பர்களை நீங்கள் வேர்ல்டு வைடு உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் சரிதான், இனிமே உங்களுக்கு நல்ல சிறப்பான எதிர்காலம் அமையப்போகுது சார். அவிட்டம் வந்து ஒரு அதிர்ஷ்டமான நட்சத்திரம் சார். அதில் பிறந்துட்டு நீங்கள் கஷ்டப்படுறீங்க, அதுவும் அந்த டிவோர்ஸ் கேஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அவிட்டம் கும்பம், அதில் வந்து ஒரு டிவோர்ஸ் கேஸ் இருக்குது அப்படின்னாக்கா அது மேபி உங்கள் சைடில் தான் அதாவது ராங் இருக்க சான்சஸ் உண்டு. மிஸ்டேக் வந்து உங்கள் சைடில் தான் இருக்கும். பிடிவாதங்கள் இருந்திருக்கும், ஏதாவது ஒரு வரட்டு கௌரவம் இருந்திருக்கும், சம்திங் ஏதோ இல்லை செவ்வாய் வந்து அஸ்தங்கமாக வீரியம் இல்லாமல் இருக்கும், சம்திங். ஆமாம், ஒரு ஆண்மை குறைவாக இருக்கலாம், ஒரு வீரியம் இல்லாமல் இருக்கலாம், இல்லை ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கலாம், சம்திங் ராங். அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திர நண்பர்கள், நீங்கள் வாழ்க்கையில் நல்ல வேலை அமையணும் சாமி, ஜாப் நல்லா அமையணும், வேலையில் நிறைய கஷ்ட நஷ்டங்கள் இருக்குது, அரசு அதிகாரிகளாக இருக்கலாம், ப்ரைவேட் ஜாபாக இருக்கலாம், இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கலாம், வெளிநாட்டில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், நல்ல ஹையர் பொசிஷனில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம், அரசியல் தலைவர்களாக இருக்கலாம். நிறைய மேயர் பார்க்குறோம், எத்தனையோ அந்த அவிட்டத்தில் எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 5-6 மேயர் இருக்கிறாங்க. ஸோ அவிட்டம் ஒரு அதிர்ஷ்டமான அரசியல் களம். அப்போ இப்பேற்பட்ட அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் வாழ்க்கையில் கஷ்டப்படுறீங்க, என்னால் ஜெயிக்க முடியலை அப்படின்னு நீங்கள் சொல்வீர்களே ஆனால், முருகப்பெருமான் அதாவது குளஞ்சியப்பர் விருத்தாச்சலம், அங்கே விருத்தாச்சலத்துலேருந்து விருத்தாச்சலம் கோவிலுக்கு பின்னாடி ஒரு 12 கிலோமீட்டரில் குளஞ்சியப்பர் கோவில்னு ஒன்று இருக்குது. வியாழக்கிழமையில் சென்று, கிழமையாக இருந்தால் வியாழக்கிழமையில் போயிட்டு வாங்க, அல்லது ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு வாங்க. திதியாக இருக்குமே ஆனால் அமாவாசை பௌர்ணமி 2 பட்சங்களில் போயிட்டு வாங்க. அல்லது உங்கள் ஜென்ம நட்சத்திரம், ஜனன நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரத்தை அன்னைக்கு போயிட்டு வாங்க. அங்கே சென்று முருகப்பெருமானுக்கு நீங்கள் என்னைக்கு போகிறீங்களோ அன்னைக்கு உங்களுக்கு என்ன வயசோ
அதுக்கு ஏற்ற ஒரு எலுமிச்சம்பழ மாலை, எலுமிச்சம்பழ சாத பிரசாதம் மாலை, எலுமிச்சம்பழ மாலை பிரசாதம், லெமன் சாதம். நொச்சி இலை கொண்டு முருகப்பெருமானுக்கு சகஸ்ரநாம அர்ச்சனை செய்து சார் நெய் தீபம் ஏற்றுங்கள். அவிட்ட நட்சத்திர அன்பர்களே, நீங்கள் என்னதான் அரசியலாக இருந்தாலும், அதிகாரிகள் IAS IPS ஆக இருந்தாலும், எவ்வளோ பெரிய குடும்பமாக இருந்தாலும், நான் சொல்கிறத செய்து பாருங்க, வெற்றி மேல் வெற்றி கிட்டும். இது போல் இன்னும் கூட டீப்பாக, சாமி நான் வெளியூரில் இருக்கேன், வெளிநாடுகள் இருக்கேன், என்னால் செய்ய முடியாது, எனக்கு பதிலாக நீங்கள் ஹெல்ப் பண்ண முடியுமா, நீங்கள் செஞ்சு கொடுக்க முடியுமா, டோன்ட் வரி. அதுக்குன்னே தனியாக டீம் இருக்காங்க, போய் செஞ்சுட்டு வந்துடுவாங்க, செஞ்சு கொடுப்பாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க உங்களுக்கு. அது போக இது மாதிரி இன்னும் நிறைய ரகசியங்கள் வேணும் சாமி எங்களுக்கு அப்படின்னாக்கா, அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம் பேசும். வாழ்த்துக்கள்.